Hello friends, welcome to Ramy's vlog. இன்னைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் தான் போக போறோம். அதுக்கு தான் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மார்னிங் இருந்தே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மழை. அதனால நாங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் போக போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஸ்ப்ரிங் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்ப்ரிங் சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜப்பான் அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய வந்து ஃப்ளவர்ஸ், சக்குரா, சரியான மழை ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட் வெளியே இருக்கிற அந்த கார்டன் வந்து ரொம்ப அழகாக வந்து மெயின்டைனும் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து எங்கள் ஏரியாவிலே நிறைய வந்து சக்குரா ட்ரீஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற ட்ரீயும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். செரி ஃப்ளவர் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ரோடோட ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ ஓகே, நாங்கள் வந்து கடைக்கு வந்துட்டோம். இந்த ஸ்ப்ரிங் சீசனில் மெயினாக ஸ்ப்ரிங் அண்ட் வின்டர் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராபெரிஸ் அவ்வளோ நிறையா கிடைக்கும். இங்கே சீசனுக்கு ஃப்ரூட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ வந்து ஸ்ட்ராபெரிஸ் வந்து இந்த சீசன் டைமில் கொஞ்சம் விலையும் கம்மியாக இருக்கும், நிறைய அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து எப்போ நாங்கள் கடைக்கு போனாலும் அந்த ஸ்ட்ராபெரி வாங்கிடுவோம். அப்புறம் வந்து கீரை வகைகள் நிறையா இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. ஒரே ஒரு சில கீரை மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த பாலக்கீரை மாதிரியே இருக்கும். ஸோ இந்த கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலக்கீரை டைப்லேயே இருக்கும். அந்த தண்டெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நூடுல்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஜி பிராண்டு இருக்கும். மெஜி பிராண்ட் வந்து சிங்கப்பூர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அங்கே இருக்கிற அதே பிராண்டு தான் இங்கே இருக்குது. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா மெஜி வாங்கலை, இங்கே நோக்கியோ அப்படின்ற மில்க்கு. இங்கே வந்து நல்ல வந்து பியூர் மில்கே கிடைக்கிது, ஸ்பேச்சுரைஸ்டு மில்கே இல்லாமல். ஸோ இந்த மாதிரி கர்வ் மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் மில்க்கு, பேஸ்டரைஸ்டு மில்க் கிடையாது. அந்த கர்வ் இல்லாமல் இருந்ததுன்னா நார்மலாக இந்த மாதிரி பேக்கேஜிங் என்ன அது அள்ளிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7-Eleven, லாசன் இந்த மாதிரி நிறைய கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு மீல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை தவிர இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பென்டோ பாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கைண்டில் இருக்கும். இந்த பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பென்டோ பாக்ஸஸ்லாம். நான் வந்து சிக்கன் மீல் இருக்கா அப்படின்னு தான் தேடிட்டுருக்கேன். ஏன்னா சிக்கன் மீல் வந்து ரொம்ப ரேரு. நிறைய டைம் வந்து போர்க் அண்ட் பீஃப், அப்புறம் வந்து சால்மன், வித்தியாசமான மீன், இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் நிறையா இருக்கும். சிக்கன் மீல் வந்து ரொம்ப ரேராக தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதுவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப ரேராக கிடைக்கும். ஸோ நான் வந்து அதை தான் வந்து தேடிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பென்டோ பாக்ஸும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க ஃபுட்டு. அதே போல் பீஸாவும் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அன்னைக்கு மார்னிங்கே உங்களுக்கு வந்து லோட் பண்ணுவாங்க. ஈவினிங்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் ஆச்சுன்னா யாரும் வாங்கலாட்டி அதுக்கு வந்து ஆஃபர் வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த ஆஃபர் போட்டாங்கன்னா இன்னும் வந்து சீக்கிரமாகவே காலியாகிடும். நான் வந்து எனக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.
ஷாப்பிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு சிக்கன் மீல் வந்து வாங்கினேன். ஆனால் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைன்றதுனால நான் போய் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் போய் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மில்க் பாக்கெட்டு. அடுத்து வந்து இந்த நூடுல்ஸு. இந்த ஜப்பானில் வந்து இந்த ஒரு நூடுல்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு போர்க் பீஃப் வந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து மஷ்ரூம் ஃப்ளேவர் வந்து நிறையா இருக்கும். வெஜிடபிள் நூடுல்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணோன்னா இந்த பிராண்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கப் நூடுல்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து உள்ளே வந்து கஸ்டர்ட் ஃபில்லிங் வச்சுருக்கிற பன்னு, அது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பீஸா ட்ரை பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை ஈஸ்ட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் அதை இன்னும் நான் ட்ரை பண்ணவே இல்லை. அடுத்து வந்து லாண்ட்ரி இது பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து சிப்பர் வந்து மில்க் சிப்பர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் நம்ம மில்கில் போட்டு குடிக்கலாம். அடுத்து ஒரு வெனிலா எசன்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சீரியல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஆஸ் யூசுவல் ஸ்ட்ராபெரி வந்து டெய்லியுமே என்னோட கடைக்கு போனால் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜப்பானில் இன்னொன்று வந்து ஒரு பேக்கேஜிங், எந்த ஒரு பிளாஸ்டிக்கு எந்த ஒரு பேக்கேஜும் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிசரே தேவையே படாது. ஏன்னா அதில் வந்து நீட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய வந்து ஆரோ பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு நேரத்துலேயும் உங்களுக்கு சிசரே தேவைப்படாது. எவ்வளோ பெரிய பேக்கேஜிங்காக இருந்தாலும் அது வந்து எனக்கு ஜப்பானில் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிசர் ஏதோ நான் அவன்கிட்ட கட் பண்ணணும் அப்படின்னு டக்குன்னு சிசர் எடுக்கணும் அப்படின்ற எந்த தேவையுமே இல்லை. எல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் துணி இருந்தது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மடித்து எடுத்து வச்சிடுறேன். இன்றைக்கி வந்து என்னோடய சின்ன பொண்ணுக்கு வந்து ஹாலிடே. பெரிய பொண்ணு வந்து ஸ்கூல் போயிருக்காங்க. இங்கே வந்து 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் வெக்கேஷன் டேஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுனால அவள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இவளுக்கு லீவ் இருக்கும், இவள் ஸ்கூல் போகும்போது அவளுக்கு லீவ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஷ்வாஷர்லையும் வந்து கொஞ்சம் லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம கப்போர்டில் வந்து அடுக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த சிக்கன் மீல் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து நம்ம வந்து எல்லா மீலையும் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு அந்த மைக்ரோவேவ் சேஃப்டியாக தான் அங்கே எல்லாமே பேக் பண்ணியிருப்பாங்க அந்த மீல்ஸ் எல்லாம். ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு 5 மினிட்ஸே அதிகம், நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எப்படி அந்த ஸ்மெல் இருக்குன்னு வந்து செக் பண்ணுறேன். இதில் வந்து சிக்கன் நக்கட்ஸ் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அது சிக்கன் கன்ஃபார்ம் ஆனப்புறம் தான் நான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் ஆஃப் சிக்கன் நக்கட்ஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் சோயா சாஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒயிட் கலர் இருக்கிற வந்து டார்டர் சாஸு, கீழே வந்து கொஞ்சமாக ரைஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கேபேஜ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஓரளவு ஓகே, டேஸ்ட்டாக இருந்தது, நமக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருந்தது. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சிக்கன் மீல்லாம் உங்களுக்கு கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஜப்பான் ரிலேட்டடான வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.